வணக்கம். மதிப்புக்குரிய சௌத்ரி தேவர் அவர்களே, உங்களை மனமாற வாழ்த்து தெரிவிக்கின்றோம். உங்கள் செயலில் எப்போதுமே தனிப்பட்ட தனிமுறையான செயலாகவே நீங்கள் கருதி வாழ்கின்றீர்கள். எப்போதும் பொது உடைமையான செயல்களை வந்தால் தானே நீங்கள் அடுத்த இடத்தை பிடிக்க முடியும் என்பதை நீங்கள் உணரவில்லை. தேவர் இவ்வளோ நன்மைகளை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்த அந்த பெயரை உங்களை மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கெடுத்து கொண்டு இருப்பது என்பதுதான் மனமாற வேதனையான விஷயம். இந்த கோபி சுதாகர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பொதுநலமான விஷயத்தை நீங்கள் கோமாளி என்று கூப்பிடுவது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயமா இருக்குது. இதிலே உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி பலமாக வெளியே தெரிகின்றது. நல்ல விஷயங்களை போதிக்கின்றவர்களை தட்டி கொடுங்கள். தான் இனம் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கணும்னா மற்ற யாருமே இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு இப்போ இந்த வாழ்க்கை? இந்த எப்போ எடுத்தாலும் நாங்கன்னு சொல்கிறீங்களா கண்டி? எல்லோரும் நாங்கள். அதுக்கு எப்படி தமிழ் பேசி கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்ந்து கொண்டு நீங்களும் முருகரை கும்பிட்றீங்க, நாங்களும் முருகரை கும்பிட்றோம், நீங்களும் சிவனை கும்பிட்றீங்க, நாங்களும் சிவனை கும்பிட்றோம். ஆனால் ஜாதி வேறுன்னும் போது எந்த விதத்தில் நீங்களும் தமிழ் பேசுகிறீங்க, நாங்களும் தமிழ் பேசுகிறோம். ஜாதி வேறுன்னு சொல்கிறது எந்த விதம்? நீங்களும் மதுரையில் வாழ்கிறீங்க, நீங்களும் சென்னையில் வாழ்கிறீங்க, நாங்களும் சென்னையில் வாழ்கிறோம், மதுரையில் வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் வேறு நாங்கள் வேறு. நீங்கள் சாப்பிட்ற அரிசி தான் நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் குடிக்கிற தண்ணி தான் நீங்கள் குடிக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ளே பிரிவினையே வாழ்நாள் முழுதும் போராடிக்கிறீங்களே. இந்த பிரிவினை வச்சு என்ன உங்களால் சாதிக்க முடியும்? ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டான், உன் ஜாதிக்கு அது ஒட்டு வராது உதராது. ஏன்னா நீ மேலோகத்தில் பிறந்து கடவுளுடைய தலையிலேருந்து வந்துட்டேன், அவன் கால்லேருந்து வந்துட்டான். கால் இல்லாத கடவுள் கிடையாது, தலை இல்லாத கடவுள் கிடையாது. நீ என்னைக்கு புரிய போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீ கொன்ன கையோட கையோ நீ கொடுத்த பிளானில் அந்த பொண்ணையும் கொண்டு வந்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்காது. இதுதான் நீதியினுடைய உண்மையான வன்மை. இதை தெரியாமல் ஒரு பக்கம் கொலைப்பட்டு மாண்டு மடிந்து படித்து அவ்வளோ எஜுகேஷனுங்கிற பையன் இறந்து போனதை பற்றி ஒரு இரங்கல் பேசி தப்பு நடந்து போச்சு என்பது நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. தப்பு செய்தவனை ஆதரிச்சிங்கன்னா அடுத்த குற்றவாளி தயார்படுத்துகிறீங்க. நீங்கள் ரெடி ஆகிடுங்க இளைஞர்களே. நீங்கள் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, நான் தேவர் பேரை வச்சுன்னு வாழணும், எனக்கு நீங்கள் எல்லாம் மானியம் கொடுக்கணும், எனக்கு உதவி செய்யணும், எனக்கு பணம் கொடுக்கணும். இதில் எவன் கேட்டால் எனக்கு என்ன, நம்ம ஜாதி பற்றி தூக்கி பிடிப்போம். என்ன ஜாதி பிடிச்சி தூக்கி பிடிப்பீங்க? அடுத்த காலகட்டம் படிப்பு நாலேஜ் போயிடுச்சு. இப்போ சொத்து நாலேஜ் வருது. சொத்து நாலேஜ் போயிடுச்சுன்னா ஆரோக்கிய நாலேஜ். 30-40 வயதுக்குள்ளே சுகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவன் இங்கே உயிரோடு வர போகிறானே தெரியாது. நீங்கள் ஜாதியை பற்றி பேசுங்க. உலக நாடுகள் முழுவதும் அடுத்த செக்ஷன் போகிறான், என்ன உற்பத்தி பண்ணலாம், உலக நாட்டை தன் கல்லுக்குள்ளே கொண்டு வரலான்னு. ஆனால் உங்களை மாதிரி ஜாதி வெறி பிடிச்சி இந்த நாட்டோட இளைஞர்களை அழித்து சாகடிறீங்களே தலைவா. என்ன தலைவா அந்த நாடு பாவம் பண்ணிச்சு? 2030 வர இந்தியா நாட்டோட எந்த தலைவனாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் எடுப்பான், ஜாதியே கிடையாது. எல்லாம் A to Z 2 ஜாதி வைப்பான். ஒன்று பணம் இல்லாத ஜாதி, ஒன்று பணம் உள்ள ஜாதி. என்ன பண்ண போகிறீங்க? வாழ்க்கைக்கிட்ட இளைஞர்கிட்ட போதிங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா போகிறான். அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை மதிக்க மாட்டான். அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை மதிக்க மாட்டான். அவன் நல்ல நிலைமை வந்துட்டான், மதிக்க மாட்டான்.